த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க மேடம். இதை எதுக்கு என்கிட்ட குடுக்குற? இத வச்சு காரனால சுத்தமா தொட. எவ்வளவு டஸ்டா இருக்கு பாரு. என்ன காரை தொடைக்க சொன்னா என்னையே பாத்துக்கிட்டு நிக்கிற? தொட. மேடம் இதெல்லாம் அந்த காயத்ரி பொண்ணு உடுத்துற ட்ரெஸ் மேடம். இது யார் ட்ரெஸ்ஸா வேணா இருக்கட்டும், எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. இத வச்சு இப்ப நீ காரை தொடைக்க போறியா இல்லையா? ஏய், சொன்னது செய். இவ்ளோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? மம்மி, செக்யூரிட்டி கிட்ட ஏன் இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்கா? என்னன்னு தெரியலையே ரேஷ்மா. வா போய் என்னன்னு பாப்போம். ஏய், நான் சொன்னா நீ செய்ய மாட்டியா? இல்ல மேடம், அது என்னாச்சதுயா? செக்யூரிட்டியே எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? உங்க வீட்டு செக்யூரிட்டி நான் சொன்ன வேலையை செய்ய மாட்டேன்னு பிடிவாந்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய் செக்யூரிட்டி, தியா யாருன்னு தெரியுமா? நம்ம செழியன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அவங்க வேலை சொன்னா நீ செய்ய மாட்டியா? அவங்க சொல்றத மட்டும் நீ செய்யலனா உன்னால இந்த வீட்ல வேலையிலேயே இருக்க முடியாது. முதல்ல தியா சொன்னதை செய். இந்த ட்ரெஸ் எல்லாம் காயத்ரியோடது மேடம். இந்த ட்ரெஸ்ஸை வச்சு காரை துடைக்க சொல்றாங்க மேடம். ஓஹோ, இதுதான் விஷயமா? அந்த வேலைக்காரியோட ட்ரெஸ் எல்லாத்தையும் வீணாக்க தான் இவ இப்படியெல்லாம் பண்றாளா? ஓகே ஓகே, நிச்சயமா இதை வச்சு ஒரு பிரச்சனை வரும். நமக்கு அது போதும். ஏய் செக்யூரிட்டி, தியா என்ன சொல்றாளோ அதை மட்டும் செய்யறதா உன் வேலை. இப்ப நீ காரை தொடக்கல, நானே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். காரை தொட. என்னோட துணியாச்சே. அண்ணே அண்ணே, சொல்லுமா. இதுல என்னோட துணிங்கண்ணே. இத வச்சு காரை தொடச்சிட்டு இருக்கீங்க. குடுங்கண்ணே. நான் வேணும்னு இந்த துணியை வச்சு துடைக்கலமா. இந்த மேடம் சொல்லிதாமா நான் துடைச்சேன். மம்மி, இப்போ வேலைக்காரிக்கும் இவளுக்கும் இடையில பெரிய சண்டையே நடக்க போகுது. ஆமா ரேஷ்மா, நம்ம எதுவும் பேசிக்க வேண்டாம். நாம வெறும் வேடிக்கை மட்டும் பாப்போம். எதுக்கு என்னோட துணியை எடுத்து காரை துடைக்க சொன்னீங்க? இந்த கேவலமான Dress தான் நீ யூஸ் பண்றியா? ஏதோ வேஸ்ட் துணிங்க மாதிரி தெரிஞ்சது, அதான் கார் அழுக்கா இருக்கேன்னு எடுத்து துடைக்க சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? மானத்தை காப்பாத்துற எந்த துணியா இருந்தாலும் அது ஒசந்த துணிதான். என்ன பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒசந்த துணி. என்னோட அனுமதி இல்லாம நான் கட்டிக்கிற துணிகளை எடுத்து உங்க காரை நீங்க எப்படி துடைக்க சொல்லுவீங்க? ஒழுங்கா மாத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல Dress கூட உனக்கு இல்ல. நீ எல்லாம் என் முன்னாடி நின்னு என்னை எதிர்த்து பேசுற. அன்னைக்கு என்னடானா எனக்கு மன்னிப்பு கொடுக்கறேன்னு சொல்ற. இன்னைக்கு ஏன் புடவைக்கு பக்கத்துல விளக்க வச்சு எரிய வைக்கிற. எவ்வளவு கொடூரமான ஆள் நீ. நான் இப்பவும் சொல்றேன், உங்க புடவை தீ பிடிக்க நான் காரணம் இல்ல. எனக்கும் அதுக்கும்
எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய் வாய மூடி. செய்யறதையும் செஞ்சுட்டு அத நான் பண்ணலன்னு நீ சொல்றத இந்த வீட்ல இருக்கிறவங்க வேணா நம்புவாங்க. எனக்கு நல்லா தெரியும் அத பண்ணது நீதான் நீதான். என் மேல இருக்கிற கோவத்துல தான் நீ அத பண்ணிருக்க. இப்ப இல்ல நொல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். இந்த இத்து போன துணிக்கு இவ்ளோ பேச்சு. உன் துணிய வச்சு என் காரை தொடச்சதுனால என் காரோட மதிப்பே போயிடுச்சு. போ போ போய் இதெல்லாம் பொறுக்கி எடுத்து துவைச்சு கட்டிக்கோ. உன்னோட துணியெல்லாம் என் கையால தொட்டதே எனக்கு அருவருப்பா இருக்கு. நம்ம போலாமா? ஓகே மம்மி. வரோம். பாய். வரேன் அன்னபூர்ணி. பாய் ரேஷ்மா. பாய். சரி. ஓகே பாய். பாய் பாய் ஆண்டி. போலாம். என்கிட்ட இந்த 2-3 Dress தான் நல்லா இருந்தது. இதையும் இப்படி பண்ணிட்டாங்களே.